2026 தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் வேல்முருகன் தலைமையில் உருவான வாழ்வுரிமை கூட்டணி 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. ஆனால் சில முக்கிய தொகுதிகளில் போட்டியிடாமல் சீமான் உள்ளிட்டவர்களுக்கு ஆதரவு அறிவித்தது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் புதிய மாற்றத்தை உருவாக்கும் வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் முக்கியமான அரசியல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து விலகிய அவர் 35 அரசியல் கட்சிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட அமைப்புகளை ஒன்றிணைத்து தமிழக வாழ்வுரிமை கூட்டணி என்ற புதிய அணியை உருவாக்கியுள்ளார். ஆரம்பத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தாலும் தற்போது சில முக்கிய தொகுதிகளில் தனது அரசியல் தந்திரத்தை மாற்றியுள்ளார். குறிப்பாக சீமான் போட்டியிடும் காரைக்குடி, பொற்கொடி, ஆம்சாங் போட்டியிடும் திருவிக்கா நகர் மற்றும் சௌமியா அன்புமணி போட்டியிடும் தர்மபுரி தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தாமல் அவர்களுக்கு நேரடி ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளார். தமிழர்களின் அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்தும் ஒரு நீண்ட கால நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளதாக வேல்முருகன் விளக்கமளித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் அரசியல் அதிகாரத்தை பங்கெடுக்க வேண்டும், தமிழர்களின் குரல் சட்டமன்றத்தில் வலுவாக ஒலிக்க வேண்டும் என்பதே இந்த கூட்டணியின் பிரதான இலக்காக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியாகியதன் பின்னர் நாம் தமிழர், அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் இதை வரவேற்று வருகின்றனர். மேலும் தமிழகத்தின் 5வது முக்கிய கூட்டணியாக உருவெடுத்து வரும் தமிழக வாழ்வுரிமை கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வலுவாக களம் இறங்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் தமிழக அரசியல் சமன்பாட்டில் புதிய மாற்றம் உருவாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் வேல்முருகனின் இந்த திடீர் அரசியல் நகர்வு வரவிருக்கும் தேர்தலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர்.